எதனால் எந்த நோக்கத்தால் தொடங்கியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து ஈரானுடைய பொருளாதாரத்தை அடைய வேண்டிய நோக்கம் இருக்குது. எதனாலன்னா, இப்போது அந்த அமெரிக்காவோட யூஎஸுடைய பொருளாதாரம் வந்து வலு இழந்து இருக்குது. டாலருடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. அதை வந்து டாலருடைய வேல்யூவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து சில கனிம வளங்கள் தேவைப்படுது. இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து ஈரான் கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் உடைய ஃபுல் ஃபோர்ஸுடைய சப்போர்ட் இருக்குது. அசுர பலத்தோடு அமெரிக்கா இருக்குது. அவரை எதிர்த்து யாராவது செய்ய முடியுமான்றால் முடியாது. இது வந்து இராணுவ ரீதியாகவும் அவர்களை எதிர்க்க முடியாது, பொருளாதார ரீதியாகவும் எந்த நாடாலும் இருக்க முடியாது. சைனாவிலே எதிர்க்க முடியாத பட்சத்தில் மற்ற நாடுகள் வந்து அதை பற்றி பேசவே முடியாத சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து ஈரானுடைய கனிம வளங்களை கைப்பற்றுவது. இதனால்தான் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரா? ஆமாம். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஆர்மி அதிகாரி கேப்டன் மாதவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம டிவியில் பார்த்துக்க இருக்கக்கூடிய இந்த போர் செய்திகள்லாம் போர் இப்படி தான் இருக்குமா? நம்ம பார்த்து இருக்கக்கூடிய செய்திகள் இது எல்லாமே உண்மையா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இந்த போர் சூழல் சம்மந்தமாக? நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி இது. இது போர் வந்து எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு நோக்கத்தை அடிப்படையாக தான் வந்து உருவாக்குவாங்க. எந்த நாடுமே சரி, சும்மா சாதாரணமாக போயிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போர் புரிய மாட்டாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த போர் எதனால் வந்து அமெரிக்கா தொடங்கியதுன்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. இது எதனால் எந்த நோக்கத்தால் தொடங்கியிருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு வந்து ஈரானுடைய பொருளாதாரத்தை அடைய வேண்டிய நோக்கம் இருக்குது. எதனாலன்னா, இப்போது அந்த அமெரிக்காவோட யூஎஸுடைய பொருளாதாரம் வந்து வலு இழந்து இருக்குது. டாலருடைய வேல்யூ கம்மியாக இருக்குது. அதை வந்து டாலருடைய வேல்யூவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து சில கனிம வளங்கள் தேவைப்படுது. ஈரானில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை டார்கெட் பண்ணி தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் நடத்துதா? இஸ்ரேலுடைய சேர்ந்து தானே ஈரான் அட்டாக் பண்றாங்க. இஸ்ரேலுக்கு வேற லாபம் இருக்குது, அமெரிக்காவுக்கு இதுல வேற லாபம் இருக்குது. ஈரான் போர்ல இஸ்ரேலுக்கு என்ன லாபம், அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இஸ்ரேலுக்கு வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த அமாசுடைய தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா இது ஈரானை வந்து ஒழிக்கணும். இது வெளியில கற்பிக்கக்கூடிய காரணம் ரியாலிட்டி என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு. ரியாலிட்டி அதுதான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து நேரடியான மோதலே வந்து அமாசால தான். அமாசுக்கு வந்து இவங்க பொருளாதார உதவிகள் வந்து தீவிரவாதங்களை ஊக்குவிக்கிறதுனால இஸ்ரேல் வந்து ஈரான் மீது வந்து சில கோபம் இருக்கிறது. ஏன்னா நாட்டை காப்பாற்ற வேண்டியது மக்களையும் காப்பாற்றணும். அதுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஒரு சிறிய நாடு. அது ஈரான் வந்து மிகப்பெரிய வலுவான பொருளாதார பின்னணி கொண்ட முஸ்லீம் நாடு. ஆனா ஈஸியா இப்ப இஸ்ரேல் அடிச்சிட முடியுமே, அப்புறம் ஏன் அவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க? இஸ்ரேல் கிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி வந்து ஈரான் கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு வந்து யூஎஸ் உடைய ஃபுல் ஃபோர்ஸுடைய சப்போர்ட் இருக்குது. ஈரானுக்கு வந்து சைனா ப்ளஸ் ரஷ்யாவுடைய பின்புலத்தில் வந்து அவங்களுக்கு உதவிகள் இருந்தாலும் நேரடியாக அவங்க வந்து எந்த விதமான உதவியும் செய்யலை. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த நடக்கிற இந்த 15 நாள் யுத்தத்தில் வந்து அமெரிக்கா நேரடியாக வந்து இஸ்ரேலுக்காக களமிறங்கி இருக்குது. ஆனால் சைனாவோ இல்லை ரஷ்யாவோ இதில் நேரடியாக பங்கு பெற்றாருன்னா இல்லை, மறைமுகமாக அவங்க வந்து உதவி செய்கிறாங்க. அதனால் பெரிய தாக்கத்தை இந்த ஒரு வாரில் உருவாக்க முடியாது. ஒரு கப்பலோ ஒரு விமானப்படையோ இல்லை சில பல கண்காணிக்கிற கருவிகளோ கொடுத்தா தான் வந்து இந்த போரில் வந்து இவங்களால் சாதிக்க முடியும். அதை செய்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தயக்கிறாங்க. ஏனென்றால் அமெரிக்காவை எதிர்த்து செய்தால் நாளை ஏதாவது ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டால் அதை சார்ந்து அந்த நாடு பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் அந்த நாட்டுக்கு இருக்கிறது. இப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்தில் குதிச்சிருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு மறைமுகமாக ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் களத்தில் இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து 3ஆம் உலகப் போருடைய தொடக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? 3ஆம் உலகப் போர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இது 3ஆம் உலகப் போருடைய தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது ஒரு ரிஜினல் வார். இது ஒரு பகுதியை சூழ்ந்த வார். அது அந்த பகுதி என்றால் வளைகுடா நாட்டுக்குடைய சுற்றுப்புறத்தில் நடக்கும் போர்.
இதை வந்து மூன்றாம் உலக போரோ இல்லை அதுக்கு மேலே ஏதாவது ஒரு போரோ நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து அமைதியாக தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற இந்தியா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இலங்கை, பல மேற்கத்திய நாடுகள் எல்லாமே வந்து இதை பார்த்து கொண்டு சும்மா தான் இருக்கிறார்கள். அவர்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் மிகவும் அசுர பலத்தோடு அமெரிக்கா இருக்குது. அவரை எதிர்த்து யாராவது செய்ய முடியுமா என்றால் முடியாது. இது வந்து இது இராணுவ ரீதியாகவும் அவர்கள் எதிர்க்க முடியாது, பொருளாதார ரீதியாகவும் எந்த நாடாலும் இருக்க முடியாது. சைனாவிலே எதிர்க்க முடியாத பட்சத்தில் மற்ற நாடுகள் வந்து அதை பற்றி பேசவே முடியாத சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறார்கள். ஈரான் மீதான போருக்கு இஸ்ரேலுக்கு வந்து காரணம் வந்து தீவிரவாத அச்சுறுத்தலை ஒழிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய நோக்கம் வந்து ஈரானுடைய கனிம வளங்களை கைப்பற்றுவது. இதனால்தான் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரா? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. இது இப்போது ஈரானுக்கு தேவை இஸ்ரேலுடைய வீழ்ச்சி. இஸ்ரேலுடைய வீழ்ச்சி ஏற்பட்டால் அந்த இடம் முழுவதுமே வந்து மேற்கு மிடில் ஈஸ்ட் ஆதிக்கத்தின் கீழ் வரும். ஒரே ஒரு நாடு மட்டும்தான் யூதர்களுடைய நாடு இஸ்ரேல். அந்த இவர்களுடைய மத்தியில் இருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலும் ஒரு சிறிய நாடு தான். மொத்த முஸ்லிம் நாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் வந்து யூதர் இடத்தை சார்ந்தவர்கள். அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் முழுவதுமாக வந்து மேற்கத்திய அந்த மிடில் ஈஸ்ட் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதுமே வந்து ஈரானுடைய கண்ட்ரோல் வந்துடும். ஏன்னா சவுதி அரேபியா பெரிய நாடு தான், அது பக்கத்தில் இருக்கிற யுஏஇ, கத்தார், அபுதாபி, இது எல்லாமே சிறிய சிறிய நாடுகள். இவர்களிடம் ராணுவ பலம் இருக்குதா என்றால் சுத்தமாக கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்பே வந்து ஈரான் ஈராக் வந்து 8 ஆண்டுகள் வந்து போர் புரிந்த அந்த போர் தந்திரம், போர் சூழல், போருக்கான யுக்திகள் கையாளுதல், கொரில்லா முறை எல்லாம் வந்து நன்கு அறிந்தவர்கள் ஈரான் படையினர். அதுபோல் ஈராக் படையினரும் வந்து சதாம் ஹுசேன் காலத்தில் இவர்கள் இருவரும் இதே இப்போது கொல்லப்பட்ட அயத்துல்லா கமேனி இவர்கள் இருவரும் தான் போர் புரிந்தார்கள் 8 ஆண்டுகள். இது உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் வந்து ஈரான் தான் வெற்றி பெற்றது. அமெரிக்கா அப்போ உதவியது ஈராக்குக்கு, சதாம் ஹுசேன் அவர்களுக்கு. இருந்தாலும் ஈரான் தான் வெற்றி பெற்றது. போர் நிறைவு பெறும் போது வெற்றி யாருக்கு என்றால் அது ஈரானுக்கு தான் சாதகமாக அமைந்தது. அதுபோல் வந்து ஈரான் வந்து படைபலத்தில் போர் புரியும் தந்திரங்களில் மிகவும் திறமைசாலிகள் ஈரான் இராணுவத்தினர். இப்போ ஈரானில் போர் நடக்குது, ஆனால் இந்தியாவுக்கு நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை, இந்த இதுவும் இல்லை. ஆனால் பாதிப்பு தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிக்குது இல்லை? இது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நிகழ்கிறது என்றால் அதை சார்ந்த சுற்றுச்சூழலை பாதிக்கத்தான் செய்யும். அது இப்போ நம்மளுடைய நாடு மிகவும் அருகில் இருக்கிறது. நம்ம பக்கத்தில் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியது தான் ஈரான். நம்மளோட நாடு பிரிவினைக்கு முன்பு ஈரான் நம்மளுடைய அண்டை நாடு. நம்மளுடைய எல்லைக்கோட்டு நம்மளோட நாட்டிற்கு எல்லைக்கோடு முடிந்து ஈரான் துவங்குகிறது. இப்போ நம்ம 47 இந்தியா வந்து பிரிவினை நடந்த போது தான் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவானதுனால் நடுவில் வந்து இப்போ பாகிஸ்தான் இருக்குது. இல்லை என்றால் ஈரான், இந்தியா இரண்டுமே வந்து எல்லை நாடுகள், ஒன்றோடு ஒன்று ஒட்டிய நாடுகள். இப்போது அது கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய எல்லை இருக்கிறதா என்றால் ஆப்கானிஸ்தான் வழியாக நாம் மிகவும் விரைவாக ஈரானில் அடைய முடியும். ஈரானில் இருந்து நமக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய் வராத காரணத்தினால தான் சில இப்போது சூழ்நிலை சாதகமாக இல்லாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது. ஆனால் இது வந்து மக்களாக உருவாக்கிய இது ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் இந்த மாதிரி பெட்ரோலோ டீசல் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகுமோ அப்படி என்ற ஒரு அச்சத்தினால் இவர்கள் போய் அந்த பெட்ரோல் நிலையங்களிலோ இல்லது எரிவாயு நிலையங்களிலோ இவர்கள் சென்று அங்கு கூடிய கூட்டத்தால் ஏற்படும் விளைவு தானே தவிர இது இதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு நமது நாட்டுக்கு இல்லை. ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரியாக சொல்லுங்கள், ஈரானில் பல அப்பாவி மக்கள், அப்பாவி பெண்கள், சிறு பச்சை குழந்தைங்க வரைக்கும் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா மௌனமாக இருக்குது. இது சரியா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போது ஒரு யுத்தம், வார் என்று நடந்தால் அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் என்றால் கண்டிப்பாக கொல்லப்படுவார்கள். ஏனென்றால் துல்லியமாக எங்குமே உங்களால் வந்து குண்டுகளை வீச முடியாது. அது சில பொதுவாக வீசுறது கொலை தானே. அது புத்தம் பொதுவாக வீசுறதுனால் ஒரு இலக்கு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன்.
ஸ்கூல் அந்த பெண்களுடைய அந்த பள்ளிக்கு அருகில் தான் இவர்களுடைய அடைக்கலம் இருந்தது, இவர்களுடைய அலுவலகம் இருந்தது. யாருடைய அலுவலகம் என்றால் உச்சத்தலைவர் கம்பெனியினுடைய அலுவலகம் அங்கே இருந்தது. அப்பொழுது அங்கே 30,000 குண்டுகள் வீசுகிறார்கள். அதில் 1-2 இலக்கு மாறித்தான் விழும். அதை நீங்கள் எவ்வளவோ அதை கிரிட் எடுத்து வீசினாலும், அதனுடைய எய்ம் எடுத்து இல்லை டார்கெட்டை கரெக்டாக அப்ரோச் பண்ணாலும் பல அதனுடைய வேக குறைவு காரணமாகவோ இல்லை காற்றின் வேகத்தினாலோ எது பல டெக்னிக்கல் எரர் காரணமாகவோ அது முன்னாடியும் பின்னாடியும் வலதுபுறம் இடதுபுறமாக சில அடிகள் வந்து தள்ளித்தான் விழும். அது பர்டிகுலர் பாயிண்டில் 30,000 குண்டுகள் விழுந்த இடத்தில் 1-2 சிதறத்தான் செய்யும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கேஸ் விலை தட்டுப்பாடு, பெட்ரோல் நிலைகளில் பெட்ரோல் இல்லை, ஹோட்டல்லாம் மூடப்பட்டிருக்கு, கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டெல்லாம் மூடி போய் கிடக்கு, வெறிச்சோடி கிடக்கு, ஆர்டர் இல்லாதனால இங்கே வரைக்கும் எதிரொலிக்குதுல. அப்போ என்ன பண்ணணும் மக்கள்? இங்கே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? அப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதையுமே பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் செய்தித்தாளை பார்த்துருப்பீங்க, இல்லை மெயின் மீடியா பார்த்துருந்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய பிரதமர் வந்து ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்கிறார். இது வந்து உலகம் முழுவதும் இந்த செய்தியை சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ஆங்கிலத்தில் தனது உரையை ஆற்றியிருக்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், யாருமே வந்து அச்சப்பட தேவையில்லை. நம்மளிடத்தில் வந்து எரிவாயு கிடைக்கலையே, அது கிடைக்கல என்றால் நீங்கள் முதல்ல போய் 3 நாள் வரும். இப்போ 45 நாள் கெடு விதிக்கிறாங்க அப்படின்னா கிடைக்கல. ஒரு பொருள் வந்து டிமாண்ட் எப்படி ஆகுதுன்னா, நீங்கள் பர்ச்சேசிங் எப்போ ஜாஸ்தி ஆகுதோ அப்போ டிமாண்ட் கண்டிப்பாக வரும். இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு ஒரு பிளான் நோக்கி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மூவ் ஆன் பண்ணி போகும்பொழுது அதற்கு தேவையான திட்டங்கள்லாம் முன்கூட்டியே வகுத்து இப்போ நீங்கள் சொல்கிறது, நான் அதுக்கு அந்த கேள்விக்கு நான் இப்போ விடையளிக்கிறேன். இப்போ ஒரு கேஸ் ஏஜென்சி இருக்கிறது, அவர்களிடத்தில் வந்து ஒரு 3000 சிலிண்டர் தான் இருப்பு இருக்கும். அவ்வளோதான் அவரால் பர்ச்சேஸ் செய்து அவர்களுக்கு விநியோகிக்க முடியும். அந்த இடத்தில் வந்து ஆல்ரெடி அவர்கள் ஒரு 1500 சிலிண்டரோ இல்லது ஒரு 2000 சிலிண்டரோ விநியோகம் செய்து முடித்திருப்பார்கள். அவர்களிடத்தில் ஒரு 1000 சிலிண்டர் தான் இருப்பு இருந்திருக்கும், இல்லை 500 சிலிண்டர் தான் இருப்பு இருந்திருக்கும். இது ஆவரேஜாக எல்லா ஏஜென்சிலும் அப்படி தான் இருக்கும். குடோனும் அவர்கிட்ட பெரிய சிட்டி மாதிரி இடத்துலலாம் பெரிய பெரிய குடோன்லாம் வச்சுருக்க முடியும். 500 சிலிண்டரு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ அங்கே போய் ஒரே நாளில் வந்து எல்லாருமே 500 சிலிண்டர் கொடுங்கன்னா 500 சிலிண்டர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்? திரும்ப வர வச்சு தான் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மக்களிடம் பொறுமை இல்லை. இன்றே வாங்கி இன்றே வர வச்சு தான் கொடுக்கணும்னா ஸ்டாக் இருந்தால் தானே வர வைக்க முடியும். வரணும். இப்போ திட்டங்கள் இல்லையா? திட்டங்கள் வந்து ஏஜென்சியோ இல்லை பெட்ரோல் பங்கோ இந்த திட்டங்கள் அவங்களுக்கு ஆவரேஜா அவங்களுடைய கலெக்ஷன் கவர்மெண்ட் தானே பண்ணிருக்கணும்னு சொல்ல வரேன். கவர்மெண்ட் எல்லார்கிட்டையும் கவர்மெண்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குங்க, ரிசர்வ் ஸ்டாக்கும் இருக்குது, மெயின் ஸ்டாக்கும் இருக்கு. இல்லையே கப்பல் வந்தா தான் அப்படிங்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு தேதியில நம்ம நாட்டில் இன்னும் 4 மாசத்துக்கான எரிவாயுவும் பெட்ரோலியம் பொருட்களும் கையிருப்பு இருக்கு. அமைச்சர் 1 மாசத்துக்கு இருக்குன்னு சொன்னாரு. அமைச்சர் சொன்ன மறுநாளே பெட்ரோல் நிலையங்கள் அவ்வளவு கூட்டங்கள், பாதி பெட்ரோல் மூடிட்டாங்க. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு நம்மளுடைய நாடு. பெரிய பொருளாதார பின்புலம் இருக்கிறதா என்றால் ஒரு நார்மலான பொருளாதார பின்புலம் கொண்ட நாடு தான் நம்மளுடைய நாடு. பெரிய பொருளாதாரம் கொண்ட அமெரிக்கா, சைனா போன்றவர்களே இந்த நிலைமையில் வந்து அவர்களே கொஞ்சம் ஸ்தம்பதித்தான் போயிருக்கிறார்கள். அவராலேயும் வந்து இதை அவர் மக்களுக்கு முழுவதுமாக அவரோட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு சேர்க்க முடியும். ஈரான்ல இருந்து சீனாவுக்கு வெறும் 15% தானே பெட்ரோலியம் அந்த போகுது. அந்த 15%னால அவங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை. ஆனா ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு 40% வந்து நம்ம எண்ணெய் இறக்குமதி பண்றோம். அப்ப நமக்கு தானே மேஜரான அந்த ரோல் அஃபெக்ட் ஆகுறது. ஈரான்ல இருந்து நம்ம இப்போ 40% இந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம இறக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 60% வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்தால் இறக்குமதி செய்துட்டு இருந்தோம். இப்போது அமெரிக்கா அதிபருடைய அழுத்தம் காரணமாக நம்ம அங்கே வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இப்போ நம்ம அருகில் இருக்க குவைத், கத்தார், நம்ம தேவையில்லாமல் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவோட நட்பை பகைச்சிக்கிட்டோம்ல. ரஷ்யாவோட நட்பை பகைச்சிக்கிட்டீங்களான்னா இங்கே கிடையாது. ரஷ்யாவுக்கும் தெரியும் நம்மளுடைய அழுத்தம், அமெரிக்காவுடைய அழுத்தம் நம்ம மீது இருக்கிறது. அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு நமக்காக துணை நிற்கிறார்கள். இதற்கு மீறியும் அவர்களால் நிற்க முடியல. ரஷ்யா சொல்லிட்டாங்களே. இப்போ இந்த ஈரான் வார்ல நம்ம திருப்பி ரஷ்யா கிட்ட என்ன கேட்கும் பொழுது அடிப்படையில சலுகை இந்தியாவுக்கு நம்ம கொடுக்க முடியாது, இப்ப இனிமேல் கொடுக்க முடியாது, மத்தவங்களுக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் உங்களுக்கு
இஷ்டம்னா வந்து கஷ்டம்னா போங்கங்கிற சொல்லிட்டாங்க. ரஷ்யா நம்ம இந்தியாவை ஹேண்டில் பண்ணுதுன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நட்பு முறிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். முடியல. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ரஷ்யாவுடைய பொருளாதாரம் மிகவும் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இதுதான் அவங்களுடைய ஒரு குட் டைம். இந்த டைமில் தான் அவங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும். இந்த டைமில் அவங்க விட்டாச்சுன்னா இப்போ அவர்களுக்கு வந்து சாங்ஷன் சொல்கிற பொருளாதார தடை வந்து எல்லா நாடுகளும் மீதும் ரஷ்யாவுக்கும் பொருளாதார தடை இருக்குது. எந்த நாட்டிலையும் போய் நேரடியாக அவர்களால் எந்தவித பொருளையும் வந்து வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இந்த யுத்தத்தால் அவர்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் ஓப்பன் ஆகிருக்குது. அவருடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகி இருக்குது. இப்போது அதை அவங்க சரியாக கையாளுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும், எப்போ நார்மலைஸ் ஆகும்? இந்த போர் நாளைக்கு கூட முடிவு வரும். எப்படி முடியும்னு கேட்க நாளைக்கேவா? ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இவர்கள் அந்த எண்ணெய் கனிம வளத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டால் இந்த போர் உடனே முடிந்துவிடும். இதை கைப்பற்றும் வரையில் தான் இந்த போர். அதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈரானுக்கு மறைமுக ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கும் பொழுது எப்படி இது சாத்தியம்னு கேட்குறேன். சாத்தியம் ஆகாத காரணத்தினால தான் 15 நாள் 16வது நாளாக போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்னும் 6 மாசம் இந்த போர் நீடிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்றாங்களே. சாத்தியக்கூறுகள் மிக கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் அமெரிக்கா பிளான் ஏ, பிளான் பி, இது பிளான் ஏல தான் இதுவரையிலும் வந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. இப்போ பிளான் பி ஆல்ரெடி அவர்கள் துவங்கி விட்டார். வெறும் ஈரானை மட்டும் அட்டாக் பண்றதுன்னா அமெரிக்காவுக்கு ஈஸி. பின்னாடி சீனாவோட பிளானிங் இருக்கு, ரஷ்யாவோட பிளானிங் இருக்கு, அவங்களுடைய மறைமுக ஆதரவு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவ்வளவு எந்த நாட்டுக்குமே வந்து பக்கத்து நாடுகளும் அவர்களுடைய நட்பு நாடுகளும் ஆதரவு கொடுத்து தான் செய்வார்கள். ஏனென்றால் அந்த நட்புக்கு பின் மரியாதை இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம நாடு பாகிஸ்தான் மீது படையெடுக்கும் போது ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நடந்த போரில் கூட வந்து நமக்கு இஸ்ரேல் உதவி செய்தது. இப்படியேப்பட்ட உதவிகளிடம் மறைமுகமான உதவி தான் அவர்களும் செய்தார்கள். இது வந்து யுத்தம். இஸ்ரேல் நம்ம பாகிஸ்தான் கூட 6 மாதம் முன்னாடி போர் பண்ணும்பொழுது இஸ்ரேல் நமக்கு மறைமுக உதவி பண்ணுச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா மறைமுக உதவி பண்ணுச்சுல. ஆப்ரேஷன் சிந்தூரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் வந்து நமக்கு ட்ரோன் மற்றும் வந்து கண்காணிப்பு ரேடார் இஸ்ரேல். ஆனா அமெரிக்காவுக்கு அதே மாதிரியான சப்ளை பண்ணது பாகிஸ்தானுக்கு. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. சைனா தான் நிறைய நிப்பாட்டுவதற்கு காரணமா இருந்தது அமெரிக்கா தானே. ட்ரம்ப் பலமுறை சொல்லிட்டார். பலமுறை அவர் கூறியது வந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதை ஏற்கவே இல்லை, இன்று வரையில் ஏற்கவில்லை. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரோ நம்ம பிரதமர் மோடிஜியோ அவர் இதுவரையிலும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அவர் கூறிக்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் நான் தான் நிறுத்தினேன் என்று பலமுறை கூறிவிட்டார். இல்லைன்னு நம்ம இந்தியா மறுக்கவே இல்லை. பிரதமர் மோடி இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கலை. மறுப்பு கூறினாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றினால்தான் இது பெரிய விளைவு உருவாக்கும், பின் விளைவுகள் உருவாக்கும். நீங்கள் அமைதியாக இருந்து விட்டாலே அது மறுப்பு தான். அதற்கு மறுப்பாக ஒரு கடிதமோ இல்லை அதற்கு குரலோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுப்பு தெரிவிச்சு நம்ம அமெரிக்காவை பகச்சிக்க வேண்டாம்னு இந்தியா நினைக்குதா? அதுக்கு தனியாக ஒரு கான்ட்ரவர்சி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது. ஓகே, ஒரு முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரியா கேப்டனா சொல்லுங்க, ஈரான் போர் எப்போது முடிவுக்கு வரும்? ஈரான் போர் நான் இப்போது சில மணித்துளிகளுக்கு முன்னாடி கூறியது போல் இது எப்போ வேண்டுமானாலும் முடியும். தோராயமாக எத்தனை நாளும் அதை தான் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் இதற்கு அவர்களுடைய எய்ம்னு ஒன்று இருக்குது, அச்சீவ்மெண்ட் அடையது. அது அவருடைய கனிம வளத்தை கைப்பற்றுவது. அது இன்று கூட அது அந்த தீவுகளை கைப்பற்றிட்டாங்க. அதை சார்ந்து இன்னும் 2-3 தினங்களில் அவர்கள் பெரிய தாக்குதலை தொடர்ந்து நடத்தினால் இது போர் முற்று பெறும். ஒருவேளை இந்த போர் அமெரிக்காவுக்கு எதிராகவோ இஸ்ரேலுக்கு எதிராகவோ பாதகமாக முடிஞ்சிருச்சுன்னா? பாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காரணம் என்னவென்றால் ஈரானால் தனியாக அமெரிக்காவை வெல்வதற்கு எந்த விதமான மறைமுக ஆதரவு வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. நேரடியாக அவர்களுடைய கப்பலோ விமானப்படையோ அனுப்பி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால்தான் இந்த போரில் ஒரு திருப்பம் உண்டாகுமே தவிர அவர்கள் பின்னாடி இருந்து கொண்டு உங்களுக்கு மறைமுக உதவியால் இந்த போரை அவர்களால் நாள் தான் கடத்த முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. இப்போ போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானில் தான் போர் நடந்தாலும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள்லையும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இந்தியர்களும் நிறைய பேர் இருக்காங்க, தமிழர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்ட போர் சூழலில் அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்குது, இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? இந்தியர்கள் வந்து யுஏஇயில் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்டில் பாதிக்கப்படலை. அந்த நாடு வந்து மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறது. சவுதி அரேபியாவும் வந்து வலுவாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அது மிகப்பெரிய
சல்மான் முகமது பின் சல்மான் அங்கே வந்து ஆட்சி புரிகிறார். அவர் வந்து மிகவும் திறமைசாலி. ஓமன், கத்தார், ஓமன், கத்தார் எல்லாம் வந்து மிகவும் சிறிய நாடு. அங்கே வந்து அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கிறது, படைத்தளங்கள் இருக்குது. ஈரான் வந்து அந்த படைத்தளங்களை நோக்கி தான் அவர்களுடைய ஏவுகணைகளையோ மிசைலையோ அவர்கள் ஏவிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு ட்ரோன் என்று குறிப்பிடுவார்கள், ட்ரோனும் அங்கே அனுப்பி கொண்டு இது அங்கே போய் வெடிக்கும் போது நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே ஏராளமானவர் பணிபுரிகிறார்கள். அவர்கள் மீது சில பல வெடி சம்பந்தங்கள் நிகழ்ந்து உயிரிழந்து இருக்கிறார்கள். நேற்று கூட ஒரு 2 இந்தியர்கள் மரணம் அடைந்தார்கள். அவர்களுடைய உடலை நாட்டுக்கு திருப்பி கொண்டு வருவதற்கான முயற்சியில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. இது எப்படி நிகழ்கிறதுனா, போர் நடக்கும் சூழ்நிலையில் முதலில் நாம் நம்மளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானை சுற்றியுள்ள நாடுகளில் மிடில் ஈஸ்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் தமிழர்களுக்கு அறிவுரை சொல்றதுன்னா, போர் நடக்கும்போது இது வந்து வான வேடிக்கை, தீபாவளி பண்டிகை கிடையாது. மேலே ராக்கெட் போய் வெடித்து பூ மாதிரி மழை மாதிரி பல வித்தைகள் வந்து நடக்கும் வானத்தில். அது கிடையாது. இது ட்ரோனை வந்து சுற்றி வீழ்த்துகிறார்கள் என்றால், ட்ரோனில் வந்து பல விதமான வெடிபொருள்களை அது சுமந்து கொண்டு தான் வருகிறது. எங்கிருந்து எந்த நாடு ஏவியதோ அந்த நாட்டிலிருந்து எந்த இலக்கை தாக்க வேண்டுமோ அந்த இலக்கை நோக்கி வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அதை இன்டர்செப்ட் பண்ணி அவங்க வந்து வேறு மிசைலோ இல்லை ராக்கெட்லேயோ அதை வந்து சுற்றி வீழ்த்துகிறார்கள் என்றால் அது வெடிக்கும். அது போக வேண்டிய இலக்கை சென்று சேரதற்கு முன்பாகவே அது செயலிழப்பு செய்கிறார்கள். அப்போது அது எடுத்துக்கொண்டு வந்த அந்த வெடிபொருளும் சேர்த்து தான் வெடிக்கும். அது சேர்த்து வந்து வெடிக்கும் போது அதனுடைய பிளாஸ்ட் எஃபெக்ட் என்பது கண்டிப்பாக நிகழும். அது பூமியை நோக்கி தான் வரும் அதனுடைய தாக்கம். அது சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு அந்த டைம் இருக்குது, அந்த ஒரு 2-3 வினாடிகள் உங்களுக்கு அந்த சமயம் இருக்கிறது. அதுக்குள் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு இலக்கை நோக்கி நீங்கள் நகர்ந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இது வந்து அந்தந்த நாடுகள் இவர்களுக்கு ஆல்ரெடி வந்து புரோட்டோகால்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் இண்டிவிஜுவல் தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். எல்லாரும் பின்னாடியும் அரசாங்கம் நிற்க முடியாது, அந்த நாட்டு அரசாங்கம். இப்போ ஈரான் போர் சூழல் குறித்து இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு ஒரு இந்தியன் கேப்டனாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய அறிவுரை, ஆலோசனை? யாரும் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போய் வேலை செய்கிற நம்மளுடைய சகோதரர்கள், அங்கேருந்து நீங்கள் படும் கஷ்டங்கள் எங்களுக்கு புரிகிறது. இங்கே உங்களுடைய குடும்பம் மிகவும் நல்ல சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள். இங்கே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் அங்கே உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடமோ நீங்கள் நீங்கள் தங்குற இடத்திலும் உங்களுக்கு உடனே நீங்கள் சென்று பதுங்குற ஒரு இடத்தை முதலிலே குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நேரும்போது நீங்கள் முதலில் அந்த இடத்தை சென்று சேர்ந்து உங்களுடைய பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும். அதுவரையில் உங்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை பொறுத்து கொண்டு இருப்பது தான் உங்களுக்கான என்னுடைய சிறிய அறிவுரையாக இருக்கும். ஒரு பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தேகம், கேள்விகள் இருக்குமோ அந்த மாதிரியான கேள்விகள் தான் இந்த போர் சூழல் குறித்து உங்கள் முன்னாடி வச்சேன். கண்டிப்பாக எல்லா பொதுமக்களுக்கும் உங்களுடைய பதில் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.